जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद की चैतन्य महाप्रभु की His Divine Grace Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj की Krishna Gurudev की Jai Gaur Vimande Okay, 127 Okay, ஈஸ்வரி மாதாஜி எடுத்துக்கோங்க ஆமாம் 127 7.1 प्राकृतवस्तुते जति अचिन्त्य शक्तिभया ईश्वरेण अचिन्त्य शक्ति इते हि विस्मया ஹரே கிருஷ்ணா. பௌதிக பொருள்களிலேயே இத்தகைய அசிந்திய சக்தி இருக்கும் பட்சத்தில் பரமூர்ச பகவானின் அசிந்திய சக்தியை நாம் ஏன் நம்ப கூடாது? பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் விளக்கப்பட்டுள்ள வாதத்தினை ஒரு சாதாரண மனிதன் கூட வெகு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நினைவில் கெட்டாத காலம் தொட்டு எல்லையற்ற அளவில் வெப்பத்தையும் ஒளியையும் கொடுத்து கொண்டு அதே நேரத்தில் தனது சக்தியில் சற்றும் குறையாமல் இருக்கக்கூடிய சூரியனின் செயல்களை வைத்தும் இதனை ஒருவன் புரிந்து கொள்ள முடியும். சூரிய ஒளியினால் தான் மொத்த பிரபஞ்ச படைப்பும் பராமரிக்கப்படுவதாக நவீன விஞ்ஞானம் நம்புகின்றது. சூரிய ஒளியின் செயல்களும் விளைவுகளும் பிரபஞ்சம் முழுவதையும் எவ்வாறு பராமரிக்கின்றன என்பதை உண்மையில் ஒவ்வொருவராலும் காண இயலும். காய்கறிகளின் வளர்ச்சியும் கிரகங்களின் சுழற்சியும் கூட சூரியனின் வெப்பத்தினாலும் ஒளியினாலுமே நிகழ்கின்றன. இதனால் சில நேரங்களில் நவீன விஞ்ஞானிகள் சூரியன் படைப்பினை மூல காரணமாக கருதுகின்றனர். ஆனால் சூரியன் என்பது ஓர் ஊடகம் என்பது அதுவும் பரமபுருஷ பகவானின் மிக உயர்ந்த சக்தி என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. சூரியன், சிந்தாமணிக்கல் ஆகியவை மட்டுமின்றி பல்வேறு பௌதிக பொருட்கள் தங்களுடைய சக்தியினையை வெவ்வேறு வழிகளில் மாற்றியிருந்தும் தாம் மாறாமல் அப்படியே உள்ளன. எனவே மூல காரணமான பரமபுருஷ பகவான் நமது வெவ்வேறு சக்திகளின் பரிணாமம் அல்லது மாற்றத்தினால் தாமும் மாற்றத்திற்கு உட்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. விவர்த்தவாதம், பரிணாமவாதம் ஆகியவற்றும் குறிப்பாக சங்கராச்சாரியின் பொய்யான விளக்கமானது வைஷ்ணவ ஆச்சாரியர்களால் குறிப்பாக ஜீவ கோஸ்வாமினால் கண்டறியப்பட்டுள்ளது. சங்கரர் உண்மையில் வேதாந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ளவே இல்லை என்பது ஜீவ கோஸ்வாமியின் அபிப்பிராயமாகும். ஆனந்தமய இவ்யாசந்த் என்னும் சூத்திரத்துக்கான விளக்கத்தில் இணை சொல்லான மயத் என்பதற்கு சங்கரர் பல்வேறு வார்த்தை ஜாலங்களுடன் விளக்கம் அளித்துள்ளார். அவருக்கு வேதாந்த சூத்திரத்தில் மிக குறைந்த அறிவே உள்ளது என்பதை இந்த விளக்கமே நிரூபிக்கின்றது. அவருடைய ஒரே விருப்பம் தம்முடைய அனுபவாதத்தினை வேதாந்த தத்துவத்தின் சூத்திரங்களை கொண்டு ஆதாரப்படுத்துவதே. இருப்பினும் அவரால் வலுவான வாதங்களை முன்வைக்க முடியாத காரணத்தினால் அவர் உண்மையில் தமது முயற்சியில் தோல்வியடைந்தார். இதன் தொடர்பாக சிவ கோஸ்வாமி பிரம்மபுட்சம் பிரதிஷ்டா தைத்திரிய உபநிஷத்து 2.5 என்னும் வாக்கியத்தினை மேற்கோள் காட்டுகிறார். பிரம்மனே அனைத்திற்கும் ஆதி மூலம் என்பதற்கான வேத பிராமணத்தினை இது வழங்குகின்றது. இந்த ஸ்லோகத்திற்கான தமது விளக்கத்தில் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் உயர்ந்த நியாயம் குறித்து வியாச தேவரிடம் குன்றிய அறிவே இருந்தது என்று கூறும்படி பல்வேறு சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு விளக்கியானம் வழங்கியுள்ளதாக ஜீவ கோஸ்வாமி குறிப்பிடுகிறார். அவ்வாறு மனசாட்சி என்று வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான பொருளில் இருந்து விலகிச் செல்லும் செயலானது தங்களது வார்த்தை ஜாலங்களின் மூலமாக வேத இலக்கியங்களுக்கு குறிப்பாக பகவத்கீதைக்கு பல்வேறு
மறைமுக பொருளை வழங்க முயலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை உருவாக்கியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட அத்தகையோரில் ஒருவர் குருச்சேத்திர என்னும் சொல் உடலை குறிக்கும். என்ன மாதிரி சொன்னீங்க? ஒரு குறிப்பிட்ட என்ன சொன்னீங்க? பகவத்கீதை உட்பட ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை உருவாக்கியுள்ளது. அத்தகையோரில் ஒருவர் குருச்சேத்திரா என்னும் சொல் உடலை குறிக்கின்றது என்று கூட விளக்கியுள்ளார். அத்தகைய விளக்கங்கள் பகவான் கிருஷ்ணரும் சரி வியாசதேவரும் சரி வார்த்தைகளை முறையாக உபயோகிக்க தெரியாதவர்கள் அல்லது வார்த்தைகளை அவற்றின் மூலத்தை கண்டு அனுசரிக்க தெரியாதவர்கள் என்னும் கருத்தினை கொடுக்கின்றது. பகவான் கிருஷ்ணரால் தாம் பேசுவதன் பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் வியாசதேவர் தாம் எழுதியின் பொருளை அறியவில்லை என்றும் ஒருவனை கற்பனை செய்ய வைத்து பகவான் கிருஷ்ணர் தமது நூலை பிற்காலத்தில் வரும் மாயாவாதிகளால் விளக்கமளிப்பதற்காக விட்டு சென்றுள்ளார் என்றும் நினைக்கும்படி செய்கின்றனர். இருப்பினும் அத்தகைய விளக்க உரைகளை முன்வைப்போர் மிக குறைந்த தத்துவ அறிவை கொண்டுள்ளனர் என்பதை அந்த விளக்கங்களை நிரூபிக்கின்றன. பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு பௌதிகமான பொருளுக்கே எவ்வளவு சக்தி இருக்கு. சூரியன் அப்புறம் டர்சன் சிந்தாமணிக்கல் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு எவ்வளோ இது இருக்கும், சக்தி இருக்கும் அப்படின்னு இந்த வாதம் வைக்கிறார். ஓகே, இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியர் பர்பட்டில் வந்து சங்கராச்சாரியருடைய வேதாந்த சூத்திர விளக்கம் வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரபாத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் ஜீவ கோஸ்வாமி ஸ்பெஷலி என்ன பண்ணுறாரு, சங்கராச்சாரியர் வந்து கூறியது தவறு. ஏன்னா சசிமியம் பகவத்கீதை சொல்லும்போது கூட குருச்சேத்திரம் இந்த உடல் 5 ஹார்சஸ் வந்து 5 சென்சஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, விளக்க சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து தவறு அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, பிரபாத போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய வட்டம் சொல்லும்போது கீதையை சொல்லணும்னா இந்த மாதிரி தான் கீதைக்கு விளக்கம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கீதை தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கீதையோட உண்மையான பொருள் யாருக்கும் தெரியும்? ஒரு வைஷ்ணவாச்சாரிக்கும் தெரியும். அதனால அந்த வியாசதேவர் வந்து இந்த மாதிரி மீனிங் எழுதலை. வியாசதேவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக கிருஷ்ணர் பகவான் சொல்லி பாகவத் எழுதியிருக்கார். பகவத்கீதையிலையும் ஸ்ரீ பகவான் வாசம் தான் எழுதியிருக்கு. ஓகே, எல்எஸ் மதம் நீங்கள் விட்டதுன்னு படிங்க. வேதாந்த சூத்திரத்திலிருந்து இதர வேத இலக்கியங்களிலிருந்தும் அத்தகு மறைமுக பொருளை தவறாக கிரகிப்பதில் தமது நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக ஒருவன் அந்த சாஸ்திரங்களின் சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பகவத்கீதை உண்மையுருவில் நூலை வழங்குகையில் நாங்கள் மூல வார்த்தைகளின் பொருளை மாற்றவில்லை. அதுபோலவே வேதாந்த சூத்திரத்தினை ஒருவன் தான் தோன்றித்தனமான நம்ப இயலாத கலப்படங்கள் ஏதுமின்றி உள்ளது உள்ளபடி கற்றால் அவன் அதனை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஸ்ரீல வியாசதேவர் ஜன்மாத் யஸ்ய யதஹ என்னும் முதல் சூத்திரத்தில் தொடங்கி வேதாந்த சூத்திரத்தின் பொருளை தமது ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கின்றார். ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் அத்தியாயம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் அத்தியாயம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஜன்மாத் யஸ்ய யதோ அன்யா அன்பயாத் இதரதஸ் சத்சர்ணே ஜுருஸ்வராட். நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது தியானம் செய்கிறேன். அவரே பரம சத்தியம். அவரே எல்லா காரணங்களுக்கும் ஆதி காரணம். அவரிடமிருந்தே எல்லா பிரபஞ்சங்களும் தோன்றின. அவரிடமே அவை அனைத்தும் நிலைக்கின்றன. அவராலேயே அவை அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. அந்த நித்திய பிரகாசம் கொண்ட இறைவன் நமது எல்லா படைப்புகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணர்ந்தவர். அதே சமயத்தில் அவர் பூரண சுதந்திரம் கொண்டவர். எல்லாவற்றையும் எவ்வாறு பக்குவமாக செய்வது என்பதை பரமபுருஷ பகவான் நன்கறிவார். அவர் அபிஜ்ஞ, எப்போதும் முழு உணர்வுடையவர். எனவே கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என அனைத்தையும் அவர் அறிகிறார். ஆனால் பக்தனை தவிர வேறு யாரும் அவரை உள்ளபடி அறிவதில்லை என்று பகவான் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். எனவே பரம பொருளான முழு முதற் கடவுள் அவரது பக்தர்களால் ஓரளவிற்காவது அறியப்படுகின்றார். ஆனால் பரம்பொருளை புரிந்து கொள்ள
செயல்களில் ஈடுபடும் மாயாவாதிகள் வெறுமனே தங்களுடைய நேரத்தை விரயமாக்குகின்றனர். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் படிங்க. அதுக்கு நான் பெருசு, அடுத்த பர்பட் ரொம்ப பெருசு, அதனால எல்லா ரொட்டேஷன்லாம் படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்லோகம் வந்து நீங்கள் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் பர்பட் படிங்க. ஸ்லோகம் படிக்கிறேன். பிரணவசே மகாவாக்கியா வேதேர நிதானா. பிரணவசே மகாவாக்கிய வேதோ நிதான. ஈஸ்வர ஸ்வரூப பிரணவ சர்வ விஸ்வதாமா. ஈஸ்வர ஸ்வரூப பிரணவ சர்வ விஸ்வதாம. வேத இலக்கியங்களில் முக்கிய வார்த்தையான ஓம்காரம் எனப்படும் சப்தமே எல்லா வேத சப்தங்களுக்கும் அடிப்படையாகும். எனவே ஓம்காரத்தினை பரமபுருஷ பகவானின் சப்த ஸ்வரூபமாகவும் எல்லா பிரபஞ்சங்களின் இருப்பிடமாகவும் ஏற்க வேண்டும். பொருளுரை. பகவத்கீதையில் 8:13 ஓம்காரத்தின் புகழ் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாக்ரன் மாம் அனுஸ்மரன் ய பிரயாதி தயஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம். ஓம்காரம் அல்லது பிரணவம் என்பதை புருஷோத்தமரான முழு முதற் கடவுளின் நேரடி பிரதிநிதியாக இந்த ஸ்லோகம் காட்டுகின்றது. எனவே மரண நேரத்தில் ஒருவன் எளிமையாக ஓம்காரத்தை நினைவு கூர்ந்தால் அவன் புருஷோத்தமரான முழு முதற் கடவுளை நினைவு கூறுகிறான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் படிங்க மாதாஜி. ஓம்காரா இது படிங்க. படிக்கணுமா பிரபு? இல்ல படிங்க படிங்க. ஓம்காரன்னு சொன்னீங்களா, அது படிங்க. ஓம்காரம் வேத மந்திரம் அது படிங்க. ஓம்கார அல்லது பிரணவ என்பதை புருஷோத்தமரான முழு முதற் கடவுளின் நேரடி பிரதிநிதியாக இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது. எனவே மரண நேரத்தில் ஒருவன் எளிமையாக ஓம்காரத்தை நினைவு கூர்ந்தால் அவன் புருஷோத்தமரான முழு முதற் கடவுளை நினைவு கூர்கிறான். எனவே அவன் உடனடியாக ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகிறான். எல்லா வேத மந்திரங்களின் அடிப்படை கொள்கை ஓம்காரமே. ஏனெனில் இது பகவான் கிருஷ்ணரை பிரதிநிதிக்கின்றது. அவரை புரிந்து கொள்வதே வேதங்களின் இறுதி குறிக்கோள் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. சர்வை அகம் ஏவ வேத்ய. பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள இத்தகைய எளிய உண்மைகளை மாயாவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு இருந்தும் வேதாந்திகளாக இருப்பதாக அவர்கள் பெரும் கர்வம் கொள்கின்றனர். எனவே சில நேரங்களில் நாங்கள் வேதாந்திகளை விதந்திகள் அல்லது பல் இல்லாதவர்கள் என்று குறிப்பிடுகிறோம். வி என்றால் இல்லாத என்றும் தந்தி என்றால் பல் என்றும் பொருள். மாயாவாதிகளின் பற்களாக இருக்கும் சங்கரரின் அத்வைத கருத்துக்கள் வைஷ்ணவ தத்துவ அறிஞர்களால், குறிப்பாக ராமானுஜாச்சாரியரை போன்ற மிக சிறந்த ஆச்சாரியர்களால் பலமான வாதங்களின் மூலமாக எப்போதும் முறியடிக்கப்படுகின்றன. ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியரும் மத்வாச்சாரியரும் மாயாவாதிகளின் பற்களை உடைத்தனர். அதனால் அந்த மாயாவாதிகளை விதந்திகள் இல்லாதவர்கள் என்று அழைக்க முடியும். மேலே பக்கம் தப்பா எடுத்துட்டேன், அதான் எனக்கு புரியல. ஓகே, ஸ்ரீமான் ராமாச்சாரியா, Madhvacharya, they break the teeth of Mayavadi philosophers, who can therefore be called Vedantis. Vedantis la Vedantis சொல்லுவாங்க. வீணா இல்ல, தந்தினா பல்லு இல்ல, பல்ல வளர்ச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அடுத்த பக்கத்துல வருது இல்லையா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதமே ஜன்மாதி யஷ்யதா அன்மயா பித்ர சத்யேஷு அபிஜ்ஞாஸ்வரா. ஃபர்ஸ்ட் சுவாமி தான் எல்லாத்துலேயும் இண்டிபெண்ட் ஸ்வராட், எல்லாத்துக்கும் எல்லா அறிவும் வந்துட்டு இருக்கு. அபிஜ்ஞா
ஓகே, காக்னிசன்ட். அதே மாதிரி வேதங்களுக்கு எல்லாம் நான் தான் காரணம். வேதங்கள் மூலமாக அறியப்படணும் நான் தான். வேதாமம் சமதித்தானி வத்தமானி சார்ஜினா பவிஷ்யானி ஷாபூத்தானி மாம்தி வேதன கஷ்டம் இன்னும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். அதே மாதிரி வேதாந்துக்கு வேதவித் தேவச்சானம், அது சர்வசானம், அதில் வரும் இல்லையா, வேதங்களை தொகுத்தம் நான் தான், வேதங்கள் மூலம் அறியப்படக்கூடிய நான் தான் சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல சொல்கிறார் கிருஷ்ணர். இதே மாதிரி ஓம்காரம், இந்த ஓம்காரங்கிறது பகவானுடைய அந்த பிரகவானை குறிக்கிறது. ஓகே, எல்லா வேத மந்திரங்களிலும் ஓம்காரத்துல ஸ்டார்ட் ஆகும். அதனால ஓம்ங்கிறது பகவானை குறிக்கிறது, ஓம்காரங்கிறது பகவானை குறிக்கிறது. இதே மந்திரங்களே நான் ஓம் சொல்லி சொல்வார் இல்லையா, பௌருஷம் நர்ஷு நஷோ பக்ஷு கௌந்தையா பிரபாஸ்மி சச்சூரியா பிரணவ சர்வவேதேஷு சப்தகே பௌருஷம் ரிஷு. பிரணவங்கிறது அந்த ஓம்காரம் இல்லையா, பிரணவம். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் வந்து இருக்கு. கிருஷ்ணர் தான் அந்த அல்டிமேட்னு சொல்லி. ஆசினி படிக்கிறியா? as mentioned above. தமிழ் இல்லை, இங்கே இங்கிலீஷில் அடுத்தது இந்த ராமானுச்சாரியா அண்ட் மதவாச்சாரியா பிரேக் த டீத் ஆஃப் மாய் பிலாசபர்ஸ், அது எடுத்துட்டியா இல்லையா? அதுக்கடுத்த லைன் as mentioned above. As mentioned above, the transcendental vibration Omkara is explained in Bhagavad Gita chapter 8 verse 13. Om iti ekaksharam brahma vyavaram anusmaran ya prayati tadyadanteham sayat yati paramam gatim. After being situated in this yoga practice and vibrating the sacred syllable Om, the supreme combination of letters, if one thinks of the supreme personality of Godhead and quits his body, he will certainly reach the spiritual planets. If one actually understands that Omkara is a sound representation of Lord personality of Godhead, whether he chants Omkara or the Hare Krishna mantra, the result is certainly same. The transcendental vibrations of Omkara is further explained in Bhagavad Gita chapter 9 verse 17. Pitaham yasya jagato matata vedam pavitram Omkara rikshama yajur evacha. I am the father of the universe, the mother, the supporter and the grandsire. I am the object of knowledge and the purifier and the syllable Om. I am also the Rik and the Sama and the Yajur Vedas. Similarly, the transcendental sound Om is further explained in Bhagavad Gita chapter 17 verse 23. Om Tat Sat Sat iti nirdesho brahmanasya trivida smrita brahmanas tena vedascha yajnascha vitaha pura. From the beginning of creation, the three syllables Om Sat have been used to indicate the supreme absolute truth Brahman. They were uttered by Brahmanas while chanting Vedic hymns and during sacrifices for the satisfaction of the Supreme. Throughout all the Vedic literature, the glories of Omkara is specifically mentioned. Srila Jiva Goswami in his thesis Bhagavad Sandarbha says that in the Vedic literatures, Omkara is considered to be the sound vibration of the holy name of the Supreme Personality of Godhead. Only this vibration of transcendental sound can deliver a conditioned soul from the clutches of Maya. Sometimes Omkara is also called the deliverer, Tara. Srimad Bhagavatam begins with the Omkara vibration, Om Namo Bhagavate Vasudevaya. Therefore, Omkara has been described by the great commentators Sridhar Swami
as Tarankura, the seeds of deliverance from the material world. Since the Supreme Godhead is absolute, His holy name and His sound vibration Omkara are as good as He Himself. Chaitanya Mahaprabhu says that that the holy name or Omkara, the transcendental representation of Supreme Personality of Godhead, has all potencies of the Personality of Godhead. Okay, okay, thank you. Hare Krishna. Hare Krishna Prabhuji. Hare Krishna. நம்ம 7.128ல இருக்கோம். 7.128. 128ங்களா பிரபுஜி? 128 கரெக்ட்டா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி, அந்த ஓம்காரத்தோட மகிமை ஓம் தத் சத். பிரபுபாத சொல்வாங்கல ஓம் தத் சத். இது வந்து அப்சல்யூட் ட்ரூத் குறிக்குது. கிருஷ்ணரை குறிக்குது. ஓகே. பிரம்மன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பிரம்மன்றது என்னது? பிரம்மன் எஃபல்ஜன்ஸ் பத்தி கிடையாது. பகவத்கீதையில படிச்சிருக்கோம். பிரம்மன்றது ஆன்மீகத்தை குறிக்குது. ஓகே. சோ ஓம்காரத்துக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க? சாப்டர் 8ல இருக்கு, சாப்டர் 9, சாப்டர் 17 பகவத்கீதையில. இது எல்லாத்தையும் ஓம்காரம் பத்தி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பகவத்கீதையில. அதனால எல்லா வேதங்கள் மந்திரம் வந்து ஓம்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸ்ரீமத் பாகவதமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி யஸ்யதா அன்மயா விததஸ்யத அபிக்ஞேஸ்வரா. இப்படிதான் அதுவும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. Omkara has been described by the great commentator Sridhar Swami as Tara Ankura. அதுதான் சீட் ஆஃப் டெலிவரன்ஸ் வந்து மெட்டீரியல் வேர்ல்டு. பௌதிகத்திலேருந்து வெளியேறதுக்கு உள்ள சீட் வந்து ஓம்காரம். இந்த ஓம்காரத்துக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்பயே நம்ம ஓம் ஓம் சேன் பண்ணலாம்ல, ஏன் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணோம்? ஹரே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, நம்ம பரம்பரையில வந்தால ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம இது பண்றோம். ஓகே. ஸோ எந்த ஒரு வேத மந்திரம் சொல்றதாலும் இனிஷியேஷன் பண்ண தான் சொல்ல முடியும். நம்ம பரம்பரையில் வர ஹரே கிருஷ்ண மந்திரம் என்ன பண்றோம்? நம்ம இந்த கலியுகத்துடைய இந்த இதை வந்து நம்ம ஷேர் பண்றோம். Chaitanya Mahaprabhu says that holy name or Omkara, the transcendental representation of Supreme Personality, has all the potencies of the personality of Godhead. இரண்டாவது சான்ஸ் ஆக நாம் நாமகாரி பகவானி சர்வ சக்தி தத்ரார்பிதானி விதஸ்மரணேன காலா ஏதாதுஷிதமகல்பா பகவன் மமாபி துர்தைவ வித்ருஷ்டமிஹா ஜனிதானுராகா. எல்லா விதமான எனர்ஜியை வந்து இந்த ஹோலி நேம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ணா கோவிந்தா ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன இல்லை, அதில் அதை சேன் பண்ணது டேஸ்ட் இல்லை. அன்னிபடி all the potencies are invested in the holy vibration of the holy name of the Lord. There is no doubt that the holy name of the Lord or Omkara is the supreme personality of God Himself. In other words, anyone who chants Omkara and the holy name of the Lord Hare Krishna immediately meets the Supreme Lord directly in His sound form. In the Narada Pancharathra, it is clearly said that the supreme personality of God Narayana personally appears before the chanter who engages in chanting the Ashtakshara or the 8-syllable mantra Om Namo Narayanaya. A similar statement in the Mandukya Upanishad declares that whatever one sees in the spiritual world is all an expansion of the spiritual potency of Omkara. On the basis of all the Upanishads, Jiva கேக்குதா? படிக்கிறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது பிரபு. Alright, oh, thank you. Srila Jiva Goswami says that Omkara is a supreme absolute truth and it is accepted as such by all the acharyas and authorities. Omkara is beginningless, changeless, supreme and free from deterioration and external contamination. Omkara is the origin, middle and end of everything, and any living being who thus understands Omkara attains the perfection of spiritual identity in Omkara. Omkara, being situated in everyone's heart, is Ishvara, the supreme personality of Godhead, as confirmed in Bhagavad Gita 18.61. Ishvara sarva bhutanam hrideshu arjuna tishtati. Omkara is as good as Vishnu because Omkara is as all pervasive as Vishnu. One who knows Omkara and the Lord Vishnu to be identical no longer has to lament or anger. One who chants Omkara no longer remains a Sudra but immediately comes to the position of a Brahmana. Simply by chanting Omkara, one can understand the whole creation to be one unit
and an expansion of the energy of the Supreme Lord. Idam hi Vishnu Bhagavan Ivetaro Yato Jagasthana Nirodha Sambhava. The Supreme Personality of Godhead is himself this cosmos, and still he is aloof from it. From him only this cosmic manifestation has emanated, and in him it rests, and unto him it enters after annihilation. Bhagavatam 1.5.20. Although one who does not understand concludes otherwise, Srimad Bhagavatam states that the entire cosmic manifestation is but an expansion of an energy of the Supreme Lord. Realization of this is possible simply by chanting the holy name of the Lord, Omkara. One should not, however, foolishly conclude that because the Supreme Personality of God is omnipotent, we have manufactured a combination of letters A, U and M to represent him. Factually, the transcendental sound Omkara, although a combination of 3 letters A, U. Factually, the transcendental sound Omkara, although a combination of 3 letters A, U, M. கொஞ்சம் சொல்ல அப்படினா ஃபாலோ பண்ண முடியல. A, U, M has transcendental potency, and one who chants Omkara will very soon realize Omkara and Lord Vishnu to be non-different. Krishna declares Pranava Sarva Vedeshu. I am the syllable Om in the Vedic mantra. இதான் படிச்சோம். Pranava Sarva Vedeshu. தசம புஸ்தகம் இதான் படிச்சோம். 7.8. VD 7.8. One should therefore conclude that among many incarnations of the Supreme Personality of Godhead, Omkara is the sound incarnation. All the Vedas accept this thesis. One should always remember that the holy name of the Lord and Lord himself are always identical. Abhinatva Namanamino. Since Omkara is the basic principle of all Vedic knowledge, it is uttered before one begins to chant any Vedic hymn. Without Omkara, no Vedic mantra is successful. The Goswamis therefore declared that Pranava Omkara is complete representation of the Supreme Personality of Godhead, and they have analyzed Omkara in terms of its alphabetic constituents as follows. Okay, thank you. So, ஓம்காரத்துடைய இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓம்காரம் வந்து கிருஷ்ணனுடைய சவுண்ட் இன்கார்னேஷன். லிட்டரரி இன்கார்னேஷன் யார்? கிருஷ்ணனுடைய லிட்டரரி இன்கார்னேஷன். ஆன்லைனில் சொல்லுங்க. கிருஷ்ணனுடைய சவுண்ட் இன்கார்னேஷன் ஓம்காரா. கிருஷ்ணனுடைய லிட்டரரி இன்கார்னேஷன். லிட்டரரினா படிப்பு இன்கார்னேஷன் யார்? யாருக்கு தெரியும்? ஆன்லைனில் யாருக்குமே தெரியாதா? मलयालम प्रभु जय माताजी ईश्वरी माताजी என்ன क्वेश्चन பிரபு? கிருஷ்ணனுடைய சவுண்ட் இன்கார்னேஷன் வந்து ஓம்காரம். கரெக்ட்டா? சத்தம் இன்கார்னேஷன். அதே மாதிரி லிட்டரரி இன்கார்னேஷன். லிட்டரரினா புரியுதா? லிட்டரரினா எழுத்து வடிவம் உள்ள புக், நோட் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? எழுத்து வடிவில் உள்ள பகவத்கீதை பிரபு. பகவத்கீதை கிடையாது. பகவானுடைய சக்தி, உட்புற சக்தி, வெளிப்புற சக்தி இருக்குல்ல பிரபு. இல்ல நீங்க கொஸ்டினே புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு தெரியல. கிடையாது. மாதாஜி கொஞ்சம் க்ளோஸா வந்தாங்க, பிருந்தா மாதாஜி. ஓகே, அது என்ன என்ன யார் இன்கார்னேஷன் வந்திருக்கா புக், அந்த புக் வடிவத்துல? பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் லிட்டரரி இன்கார்னேஷன். அது வியாசதேவர் தான் லிட்டரரி இன்கார்னேஷன் சொல்லுவாங்க இல்லையா? வியாசதேவர் எழுதினார், கரெக்டா? அதனால வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது. எப்படி சவுண்ட் வைப்ரேஷன் ஓம்காரம் இருக்குமோ அதே மாதிரி லிட்டரரி இன்கார்னேஷன் வந்து யாரு? வியாசதேவர். வியாசதேவர் எழுதினாரு ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், சவுண்ட் இன்கார்னேஷன் கிருஷ்ணருக்கும் ஓம்க்கும் வித்தியாசம் இல்லை. அந்த ஓம்ன்ற எழுத்து அந்த சொல்லலாம் ஆன்மீகத்தில் என்னென்ன விரிஞ்சிருக்கோ அது ஃபுல்லாக அதோடைய சக்தின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் நோ வேதிக் மந்த்ரா இஸ் சக்ஸஸ்ஃபுல். அதனால ஓம்காரம் வந்து கம்ப்ளீட்டாக கிருஷ்ணரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, சாந்தி படி அது ஸ்லோகம் சேர்ந்து நினைக்கிறேன். காரணம் உச்சதே கிருஷ்ண சர்வ லோகைக நாயக யூ then you then அவன் சொல்லுவாங்க யூ
காரண உச்சதே ராதா நாகாரோ ஜீவவாச்சகः. Omkara is a combination of the letters A, U and M. A karna uchade Krishna. The letter A akara refers to Krishna, who is the Sarva Loka Nayaka. Sarva Lokaika Nayaka. Lokaika Nayaka. Nayakan, master. The master of all living entities and planets. Planets, material and the spiritual. Nayaka means leader. He is a supreme leader. Nitya Nityanam Chetanas Chetananam. The letter U, Ukara, indicates Srimati Radharani, the pleasure potency of the Krishna. And M, Makara, indicates the living entities, Jivas. Thus, Om is a complete combination of Krishna. இங்க ஒரே நிமிஷம். ஏ அகாரா உகாரா மகாரா. மகாரா தான் சொன்னீங்களா? மகாரா ஜீவ வாச்சகா. அகாரா கிருஷ்ணா, சர்வலோகிக நாயகா. உகாரா ராதா, மாகாரோ ஜீவ வாச்சகா. அது ஸ்லோகம் இது. எல்லாரும் ஓ வந்து கம்ப்ளீட் கிருஷ்ணா. The Om is a complete combination. Krishna. Complete combination of Krishna and his potency and his eternal servitors. In other words, Omkara represents Krishna, his name, fame, pastimes, entourage, expansions, devotees, potencies, and everything else pertaining to him. Pertaining to him. As Chaitanya Mahaprabhu states in the present verse of Sri Chaitanya Sarana Charitamrita, the Sarva Vishwadama, Omkara is the resting place of everything. Just as Krishna is the resting place of everything. Brahmanohi Pratisthaham. Pratisthaham. Okay, the Mayavadi philosopher considered many Vedic mantras to be the Mayavakya. Mahavakya or the principal Vedic mantra, such as Tattvam Asmi. Tattvam Asmi. இது மாயவதி சொல்லுவாங்க, தத்துவமசி அடிக்கடி சொல்லுவாங்க. சாண்டிக உபனிஷத். சாண்டிக உபனிஷத் 6.8.7. இதம் சர்வம் யத் அயம் ஆத்ம and பிரம்மேதம் சர்வம் பிரகத் ஆரண்ய உபனிஷத் 2.5.1. ஆத்மைவேதம் சர்வம். சாண்டிக உபனிஷத் 7.25.2. and then nega nastosti kinchana Katha Upanishad 2.1.11. This is great mistake. Only Omkara is the Mahavakya. இவங்க என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்ன்றாங்க. வேதிக் மந்த்ரா ஓம் தத் மீன்ஸ் தத்துவமசி, இதம் சர்வம் இதம் யதம் ஆத்மா, இதெல்லாம் வந்து முக்கியமானதாங்க. இல்ல இது மிஸ்டேக். இதெல்லாம் அந்த உபனிஷத்துல இருக்குது, இது இம்பார்ட்டன்ட் இவங்க சொல்றாங்க. மாயவதி சொல்றாங்க இதெல்லாம் இல்ல. This is a great mistake. Only Omkara is the Mahavakya. All other mantras that the Mayavadi accept as the Mahavakya are only incidental. They cannot be taken as a Mahavakya or Mahamantra. The mantra Tattvamasi indicates only the partial understanding of Vedas, unlike Omkara, which represents the full understanding of Veda. Therefore, the transcendental sound that indicates all Vedic knowledge is Omkara. Okay, cool. Thank you. The Tattvamasiனா அதுதான் நீ. சுப்ரீம் பர்சனாலிட்டி அவங்க தான் நீ. தத்துவமசி இது மாயாவதி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வைஷ்ணவர் வந்து இப்படிதான், வைஷ்ணவர் இல்லை இங்கே ப்ராக்டிஸ் பண்ண டிவோட்டி மாயிட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி இருக்காங்க. தத்துவமசின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் காட்டினாங்க. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வர மாட்டாங்க. அவங்க அப்பயே ஏன்னா அவங்க மாயாவதி பார்த்துச்சா முடிஞ்சது கதை. ஓகே, இதில் பாருங்கள் எவ்வளோ வாக்கியம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இது என்ன இம்பார்ட்டன்ட்? ஓம்காரம் தான் இம்பார்ட்டன்ட். ஓம் தத் சத் சொல்லலாம். அதேமாதிரி ஓம்காரத்துக்கு விளக்கம் சொன்னாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அகாரா உகாரா மாகாரா. அகாரா கிருஷ்ணா சர்வ லோகைக்க நாயகா. உகாரா ராதாராணி, மாகாரா ஜீவா ஜீவவாச்சகா. இப்போ எல்லாமே அடங்கிடும் இல்லையா? எல்லா பக்தர்களும் ஜீவர்கள் எல்லாமே அடங்கிடும் இல்லையா?
ஸோ இந்த மாதிரி அருமையானது. ஓகே, மலையாளன் பிரபு உங்களுக்கு எங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா? எந்த இடம் கண்டுபிடிச்சிங்களா? ஓங்காரத்தை தவிர ஓங்காரத்தை தவிர சங்கராச்சாரியாரை பின்பற்றுபவர்களால் உச்சரிக்கப்படும் இதர வார்த்தைகள் எதையும் மகா வாக்கிய என்று கருத இயலாது. அவை யாவும் வழியில் வரும் கருத்து சொற்களே இருப்பினும் சங்கராச்சாரியார் மகா வாக்கிய எனப்படும் ஓம்கார உச்சாடனத்தை ஒருபோதும் வலியுறுத்துவது இல்லை. தத் தத் தத்துவம் ஹசி என்பதை மட்டும் மகா வாக்கிய என்று ஏற்றுள்ளார். ஜீவனை கடவுளாக கற்பனை செய்து பரமபூரண உண்மைக்கும் ஜீவனுக்கும் தனித்தனி இருப்பு இல்லை என்பதை நிரூபிக்கும் நோக்கத்துடன் வேதாந்த சூத்திரத்தின் எல்லா மந்திரங்களுக்கும் அவர் தவறாக விளக்கம் அளித்துள்ளார். இது பகவத்கீதையை வைத்து அகிம்சையை நிரூபிக்க முயலும் அரசியல்வாதியின் முயற்சியை போன்றதாகும். கிருஷ்ணர் அசுரர்களிடம் வன்முறையை காட்டுகிறார். கிருஷ்ணர் வன்முறையில் ஈடுபடாதவர் என்று நிரூபிப்பதற்கான முயற்சி இறுதியில் கிருஷ்ணரை மறுப்பதற்கான முயற்சியாகும். பகவத்கீதையின் அத்தகைய விளக்கங்கள் நகைப்புக்கு உரியதாகும். அதுபோலவே வேதாந்த சூத்திரத்திற்கான சங்கராச்சாரியரின் விளக்கங்களை இயல்பான மனநிலையும் விவேகமும் கொண்ட எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் ஏற்க மாட்டான். இருப்பினும் தற்போதைய நிலையில் பெயரளவு வேதாந்திகள் பலரால் வேதாந்த சூத்திரம் தவறாக பிரதிநிதிக்கப்படுவது மட்டுமின்றி சன்னியாசிகளை மீன், முட்டை மற்றும் மாமிசத்தை உண்பதற்கு கூட பரிந்துரைக்கும் தரம் தாழ்ந்த மனசாட்சியற்ற நபர்களாலும் தவறாக பிரதிநிதிக்கப்படுகிறது. இவ்விதமாக சங்கரரை பின்பற்றும் இத்தகைய அருவவாதி மாயாவாதிகள் மேன்மேலும் கீழே மூழ்கி கொண்டு உள்ளனர். இத்தகைய கீழ்த்தரமான மனிதர்களால் எல்லா வேத இலக்கியங்களின் சாரமான வேதாந்த சூத்திரத்தினை எவ்வாறு விளக்க இயலும்? பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவித்துள்ளார். மாயாவாதி ஆசிய சுனிலே அய சர்வநாச. மாயாவாத பள்ளியிலிருந்து வேதாந்த சூத்திரத்தின் விளக்கங்களை கேட்பவன் முற்றிலும் நாசமடைகிறான். எல்லா வேத இலக்கியங்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை குறிக்கோளாக கொண்டுள்ளன என்று பகவத்கீதையில் 15.15 விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாயவாத கொள்கையோ ஒவ்வொருவரையும் கிருஷ்ணரிடமிருந்து விளக்கியுள்ளது. ஆகவே உலகினை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மாபெரும் தேவை உள்ளது. அறிவு கூர்மையும் இயல்பான மனநிலையும் கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மாயாவாதிகளின் தத்துவ விளக்கங்களை புறக்கணித்தல் அவசியம். வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் விளக்கங்களை ஏற்றுக்கொள்வதும் அவசியம். பகவத்கீதை உண்மை உரையில் நூலை படித்து வேதங்களின் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள முயல வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. இப்போ சங்கராச்சாரிய சீதாராம் சொல்லியிருக்காங்க இல்லையா, மாயாவாத வாசஸ்வதி ஹாய் சர்வநாஸ். மாயாவாதை பற்றி யார் கேட்டாலும் என்ன ஆகிடும், அவங்க பக்தி அழிஞ்சு சர்வநாசம். அதனால் நம்ம ட்ரை பண்ணுறேன், அவங்க என்னதான் சொல்கிறாங்க பார்க்கலாம், மடம் நல்லா அழகாக இருக்கே, அங்கேயும் கிருஷ்ணர் தான் வழிபடுறாங்க, உள்ளே போய் எட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போனார்னா என்ன ஆகிடும், கடைசியில் அவருடைய பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும். ஏன்னா இவங்க அப்படி யுத்தம் பண்ணியிருக்காங்க, அப்படி திரிச்சு சொல்லியிருக்காங்க சங்கர பரம்பரையில் வரவங்க. எல்லா யுத்தத்துக்கும் தவறாக எவ்வளோ தூரம் திரிச்சு சொல்ல முடியுமோ. இப்போ நம்ம அந்த சீரியலே பார்த்தோம்ல, வைஷ்ணவர்களுக்கும் அந்த மாயாவதற்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, திரிச்சு தான் சொல்லுவாங்க. பகவானுடைய உதவி எவ்வளோ அழகாக இருக்கும், சிவப்பாக இருக்குல்லையா, அது குரங்குடைய பேக் சைடு ஒப்பிடுவார் பகவானுடைய திருமுகத்தை. இந்த மாதிரி யாத பிரகாஷ் பண்ணுவார். ராமானுஜர் கண்ணில் கண்ணீர் வந்துடும். தண்ணி என்ன அவனுடைய பாதங்களில் படும். யாதவ பிரகாஷ் மசாஜ் பண்ணிட்டு இருப்பார். யாதவ பிரகாஷ் கேட்பார், ஏன் அழுகிற மாதிரி இருக்கு, ஏன் அழுகிறோம்னா நம்ம பகவானை பற்றி சொன்னால் அழுக வந்துடும் ராமானுஜருக்கு. அப்போ இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் தான் சொல்லுன்னு சொல்லி யாதவ பிரகாஷ் கேட்பார். அப்போ ராமானுஜர் சொன்னோடனே அவருக்கு வாயை அடைச்சிடும் யாதவ பிரகாஷ். அப்போ என்ன பண்ணுவார், அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவார், இவன் இப்படியே போனாலும் இவன் பெரிய ஆளாயிடும், நம்மளோட பெரிய ஆளாயிடாரு,
எப்படியாவது இவரை கொலை பண்ணிடணும்னு முடிவு பண்ணுவார். இப்படிதான் மாயாவதி எண்ணங்கள்லாம். ஓகே, அப்புறம் கடைசியில ராமானுச்சாரியே குருவா எடுத்துப்பாரு. திருந்த மருக. இவங்க சத்யா மாதாஜிக்கு அப்புறம் இருந்தா மருக. சத்யா மாதாஜி 129. சத்யா மாதாஜி 129. யூ டேக். யூ ஆர் இன் மியூட். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Okay, 129. Okay. Sharvashya Ishwarira Pranava Uddesha Tattvam படிக்கிறீங்களா? தத்துவம் வசி வாக்கியா ஹோய் வேதேர ஏகதேஷா. ஓகே, சரி ஸ்லோகம் படிக்கல. சரி டிரான்ஸ்லேஷன் படிங்க. Okay, got it. Hare Krishna. It is the purpose of the Supreme Personality of Godhead to present Pranava Omkara as the reservoir of all Vedic knowledge. The words that Tvam Asi are only a particle explanations of Vedic knowledge. Okay. Purport of the Tattvamasi means you are the same spiritual entity. இல்ல புரியல. தத்துவமசி போட்டுருக்காங்க பாருங்க. தத்துவமசினா நீங்க தான் அந்த அவரு, நீங்க தான் கடவுள் அப்படிங்கிறது. இது ஒண்ணுதான். அசித்த பேத அபேதத்துல ஒரே ஒரு பார்ட் தான். நம்மளும் கடவுள் ஒண்ணு. இதுல குவாலிட்டி இல்ல. ரெண்டு பேருமே சத்து சித்து ஆனந்தம். ஆனா குவான்டிட்டியில பகவான் ரொம்ப பெருசு, நம்ம ரொம்ப சின்னது. ஓகே, இதுதான் தத்துவமசிங்கிறது. ஒரே ஒரு போர்ஷன் தான் சொல்லுது, பார்ஷியல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேதிக் நாலேஜ். அதனால இதை மாயாவதி என்ன பண்ணுவாங்க, பெரிய மகா வாக்கியமா சொல்லி கருதுவாங்க. ஓகே, விச் இஸ் நாட் கரெக்ட். ஓம்காரம் தான் மகா வாக்கியம் வேதங்கள்ல. பிருந்தாவனதி 130. வீட்டுல இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணவ மகா வாக்கியா தஹ கோரி அச்சாதனா. பிரணவ மகா வாக்கியா தஹ ஹாரி அச்சாதனா. महावाक्ये गौरी तत्वम महावाक्ये गौरी तत्वमसि अर्थस्थापना. महावाक्ये करे तत्वम असि स्थापना. படிங்க மாதாஜி. பிரணவமே வேதங்களின் மகா வாக்கியம். சங்கராச்சாரியரை பின்பற்றுவோர் தத்வம் அசி என்னும் மந்திரத்தினை அதிகாரமின்றி நிலைநாட்டுவதற்காக இதனை மறைக்கின்றனர். பொருளுரை தத்வம் அசி சே ஹம் முதலிய மந்திரங்களை மாயாவாதிகள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் உண்மையான மகா மந்திரமான பிரணவத்தினை அவர்கள் வலியுறுத்துவதில்லை. இவ்வாறு வேத ஞானத்தை தவறாக பிரதிநிதிப்பதால் அவர்கள் பகவானின் தாமரை திருவடிகளில் மாபெரும் அபராதம் இழைத்துள்ளவர்கள் ஆவர். சைத்தன்ய மகாபிரபு தெளிவாக கூறுகிறார், மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதிகள் பகவான் கிருஷ்ணருக்கு மாபெரும் அபராதம் இழைப்பவர்கள். பகவான் கிருஷ்ணர் அறிவிக்கின்றார், தான் அகம் संसारेषु नराधमः नारदमान शिपान अजस्टम अवशिमान श्याम सुदामरम अशोभान असुरेषु एव योनिषु. பொறாமையும் கருணையற்ற தன்மையும் கொண்ட இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன்.
ஸ்ரீமன் பகவத்கீதை 16.19 மாயாவாதிகள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு அசுர இனத்தில் பிறவி காத்து கொண்டுள்ளது. பகவத்கீதையில் 9.34 மன் மனா பாவ பவ மத் பக்தே மத் யயாதி மமம் நமஸ்குரு. உன்னுடைய மனதை எப்போதும் என்னை பற்றி நினைப்பதில் ஈடுபடுத்துவாயாக, என்னுடைய பக்தனாக ஆவாயாக, என்னை நமஸ்கரித்து என்னையே வழிபடுவாயாக என்று கிருஷ்ணர் கூறும்போது ஒருவன் சரணடைய வேண்டியது கிருஷ்ணரிடம் அன்று என அசுரத்தனமான பண்டிதர் ஒருவர் கூறுகின்றார். அந்த பண்டிதர் இந்த வாழ்வில் ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டுள்ளார். அவர் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள துன்பத்தினை முழுமையாக பெறாத பட்சத்தில் மீண்டும் மறுவாழ்வில் துன்பப்பட வேண்டும். பரமபுருஷ பகவானின் மீது பொறாமை கொள்ளாமல் இருப்பதில் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே வேதங்களின் பொருளை அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தெளிவாக குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓம்காரம் தான் மகா வாக்கியம். ஓகே, சங்கராச்சாரியர்களும் கரெக்ட் கிடையாது. மாயாவாதி கிருஷ்ணே அபராதி. மாயாவாதி வந்து மிகப்பெரிய அபராதம் பண்ணிக்கணும் கிருஷ்ணனுடைய பிரபாதங்கள்ல. தானகம் துவிஷத்தா குருணான் சம்சாரேஷு நராதமா சிபாமே கஷ்டம் சுபான் அசுரீஷு ஏவ யோனிஷு. இந்த மாயாவாதிகள்லாம் அடுத்த பிறகு எப்படி கிடைக்குமா? அசுரர்கள் படிப்பு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணார், மிகப்பெரிய ஒரு இந்தியா தலைவர். அவர் பகவத்கீதைக்கு என்ன எழுதினார்னா, கிருஷ்ணருக்கு சரணடைய வேண்டாம், கிருஷ்ணருக்குள்ள ஒருத்தர் இருக்கு, அவருக்கு தான் சரணடையும். இந்த மாதிரி எழுதினார். அவர் இந்த பிறவிலே ரொம்ப கஷ்டப்பட்டார், அடுத்த பிறவிலையும் கஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு பிரபுபாத சொல்றார். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாயாவதிகளுக்குலாம் கிருஷ்ணன் மேலே பொறாமை, அந்த மாதிரி பொறாமை யாரும் வராமல் என்ன பண்ணுவாங்கம்மா தற்காத்துக்கணும். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்க தான் 131. सर्ववेदा सूत्रे कोरे कृष्णेरा विधान. सर्ववेदा सूत्रे करे कृष्णेरा विधान. मुख्य वृत्ति चादि खैला लक्षण व्याख्यान. मुख्य वृत्ति साधि खैला लक्षण व्याख्यान. எல்லா வேத சூத்திரங்களிலும் இலக்கியங்களிலும் பகவான் கிருஷ்ணரே புரிந்து கொள்ளப்பட வேண்டியவர். ஆனால் சங்கராச்சாரியர் பின்பற்றுபவர்கள் வேதங்களின் உண்மையான பொருளை மறைத்து மறைமுக விளக்கங்களை வழங்குகின்றனர். பொருளை சாஸ்திரம் கூறுகிறது, வேதே ராமாயணே சைவ புராணே பாரதே தத ஆதவ் அந்தே ச மத்திய கரி சர்வத்ர கீயதே. ராமாயணம், புராணங்கள், மகாபாரதம் உட்பட எல்லா வேத இலக்கியங்களிலும் அதன் தொடக்கத்திலிருந்து ஆதவ் இறுதி வரை அந்தேசா மட்டுமின்றி நடுவில் கூட மத்தியசா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கரி மட்டுமே விளக்கப்பட்டுள்ளார். அதனால சங்கராச்சாரியர் சொன்னது கரெக்ட் கிடையாது. கிருஷ்ணர் தான் வேதங்கள் மூலம் புரிந்து கொள்ள வேண்டியது. அது பாருங்க, ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையானது. பிகினிங்கும் சரி, எண்டும் சரி, மிடிலும் சரி, ஒன்லி ஹரி தான். அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வேதம் ஃபுல்லா. ஓகே, எல்எஸ்சி மாதாஜி 132. ஸ்வத பிரமாண வேத பிரமாண சிரோமணி. லக்ஷணா கோயிலே ஸ்வதா பிரமாணதா हानि ना सुन ला लक्षणा कोरिले स्वतः प्रमाणता हानि. ओके मतलब पढ़िए डायरेक्ट से पढ़िए. लक्षणा करिले स्वतः प्रमाणता हानि. हां ओके मतलब पढ़िए. தனக்கு தானே பிரமாணமாக விளங்கும் வேத இலக்கியங்களே எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த பிரமாணமாகும். ஆனால் இந்த இலக்கியங்களுக்கு சுயமான வியாக்கியானம் கற்பிக்கப்படும் போது அவற்றின் சொந்த பிராமண தன்மை இழக்கப்படுகிறது. பொருளுரை: நம்முடைய கூற்றுக்களை ஆதாரப்படுத்துவதற்கு நாம் வேதங்களை பிரமாணமாக மேற்கோள் காட்டுகிறோம். ஆனால் அவற்றை நாம் நமது
அபிப்பிராயத்திற்கு ஏற்ப விளக்கமளித்தால் வேத இலக்கியங்களின் அதிகாரத்தன்மை பக்குவமற்றதாகவும் பயனற்றதாகவும் மாறிவிடுகிறது. வேறு விதமாக கூறினால், வேத வாக்கியத்திற்கு சொந்தமாக விளக்கமளிப்பதன் மூலமாக ஒருவன் வேத பிரமாணத்தின் மதிப்பினை குறைத்து விடுகிறான். ஒருவன் வேத இலக்கியத்தை மேற்கோள் காட்டும் போது அந்த மேற்கோள் அதிகாரம் பொருந்தியதாக அறியப்படுகிறது. அதிகாரம் பொருந்திய ஒன்றினை ஒருவன் தன்னுடைய சொந்த அதிகாரத்தினுள் எவ்வாறு கொண்டு வர முடியும்? இது முளையிலேயே தீ எறியப்பட வேண்டிய வாதமாகும். Thank you, madam. How can one bring authority under his control? The case of principes of storm. இந்த லாஸ்ட் லைன் படிங்க. என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல லாஸ்ட் என்ன பண்றாங்க இங்கிலீஷ் மாதாஜி? அதிகாரம் பொருந்திய ஒன்றினை ஒருவன் தன்னுடைய சொந்த அதிகாரத்தினுள் எவ்வாறு கொண்டு வர முடியும்? இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய வாதமாகும். முனையிலே கிள்ளி எறியப்பட வேண்டிய principes of storm. Okay, thank you madam. So அதனால இது வந்து authority descending தான் எப்பயுமே. Okay, thank you madam. ascending கிடையாது. knowledge எப்பயுமே descending தான். ascending. ஏமோதா பிரதிசூத்ரே சகாஜாத்தாச்சாரியா ஏமோதா பிரதிசூத்ரே சகாஜாத்தாச்சாரியா गौणार्था व्याख्या गौणे कल्पना करिया गौणार्था व्याख्या गौणे कल्पना करिया. To prove their philosophy, the members of the Mayavadi school has given up the real and easily understood meaning of Vedic literature and introduced indirect meanings based on their imaginative powers. Unfortunately, the Sanskrit interpretation has covered almost the entire world. Therefore, there is a great need to present the original, easily understood natural import of the Vedic literature. We have therefore begun by presenting Bhagavad Gita as it is, and we propose to present all the Vedic literature in terms of direct meaning of its words. So இந்த உலகம் ஃபுல்லா எப்படி இருக்கான்? இந்த மாயாவாதிகள் இம்பர்ஷன்ஸ் வந்து நிறைஞ்சிருக்காங்க. அதனால அதுதான் பிரபுபாதர் வந்து பகவத்கீதைக்கு ரொம்ப நிறைய பேர் ஆல்ரெடி எழுதியிருக்காங்க விளக்க உரை. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு? பகவத்கீதை உண்மை உருவில் சொல்லி பேர் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அதனால இது வந்து முறியடிக்கணும். ஓகே, அது அர்த்தம் பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தரால். 124 போகலாம். ஏமோ தே பிரதிசூத்ரே கொரேனே தூஷானா சுனி சமத்கார ஹோயிலா சன்யாசீர கணா. சத்யமார் என்ன பண்றாரு? இந்த மாதிரி எல்லா சூத்திரங்களும் உள்ள டிஃபெக்ட் சங்கராச்சாரியர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அது எல்லா சூத்திரங்களும் டிஃபெக்டும் சொல்றாரு. ஓகே, அங்கிருந்து மாயாவதி சன்னியாசிலாம் என்ன பண்றாங்க? அவங்களாம் எல்லாம் அப்படி அற்புதம் நினைச்சிட்டு அப்படியே ஸ்டக் வித் ஒண்டர். ஓகே, ஒண்டரா தெரியலையா? திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஓகே, அடுத்தது போகலாம். அரணிப்படி சகல சன்யாசி கோஹே சுனாஹ ஸ்ரீபாதா तुमी जे कंडीले अर्था ये ना है विवादा. करनी पड़ी. All the Mayavadi sannyasis said, Your Holiness, kindly know from us that we actually have no quarrel with your refutation of these meanings, for you have given a clear understanding of the sutras. எல்லா மாயாவதி சன்னியாசி ஒத்துக்கிட்டாங்க. எங்க இருக்காங்க தெரியல, நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியலையா? மீட் பண்றாங்க மாயாவதி சன்னியாசி. பிரபோதன சரஸ்வதி தானே? பிரகாசானந்த சரஸ்வதி. பிரகாசானந்த சரஸ்வதி தானே? பிரபோதனம் கிடையாது. பிரகாசானந்த சரஸ்வதி. ஆமா, நல்லா பாருங்க. என்ன நேம் பாருங்க. அந்த நேம் மாத்திரம் கொண்டு பார்த்தலாம். ஓகே, அது யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த மாயாவதி சன்னியாசின்னு. எங்க ஸ்டார்டிங் இருந்தது? எதுல ஸ்டார்ட் பண்ணுவோம்?
புக்கு கிடையாது, மொபைல்ல நான் எங்க சர்ச் பண்ணேன். ஓகே ட்ரை பண்றேன். நான் இங்கே பிரகாசானந்த சார் இருக்குல்ல, பிரகாசானந்த பிரபோதானந்த வேற வைஷ்ணவர் அவர் வந்து கோபால் பட்டகர் சுவாமியோட ரிலேட்டிவ். ஓகே ஓகே. பிரபோதானந்த சாஸ்திரி இது பிரகாசானந்த சாஸ்திரி அவங்களோட 10,000 டிசைபிள் இருப்பாங்க. அவ்வளோ பேர் இந்த காசியில் மீட் பண்ணுறாங்க இல்லையா, அதான் சந்திரபாபு ஓரமாக உட்காந்துருப்பாரு. அப்போ தான் இல்லை எல்லா சன்னியாசி மாயாவி சன்னியாசி பேசும்போது தான் இது வந்து 62 7.62 அதில் இருக்குது. ஸோ பிரகாசானந்த சரஸ்வதியோட சன்னியாசியை மீட் பண்ணுவார். அவர் தான் இஷ்யூ கிரியேட் பண்ணுவார். சைத்தன்யான்னு பேர் வரும், கிருஷ்ணான்ற பேர் வரவே வராது, வாயில வரவே வராது. ஓகே, அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க உங்களை பற்றி குற்றம் சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா தான் அவர் வந்து மீட் பண்ணுறாரு. ஓகே, இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மாயவாதம் ஏன் போய் அது ஏன் தவறுன்றதை சைத்தன்ய மறுபடியும் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு சாப்டரே வந்து ஒதுக்கியிருக்காங்க பிரபாத். ஓகே, கிருஷ்ணா கவிராஜ் கோஸ்வாமி வந்து இதில் ஒரு சாப்டரே போட்டாங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம், 135 முடிச்சுக்கலாம். 136 எடுத்து பார்க்கலாம். எது கேள்வி என்ன கேட்கலாம்? ஓகே, எதாவது கேள்வி இல்லை. இப்போ பாயிண்ட் போயிடலாமா? ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். டவுட் இருக்கு. டவுட் ஒரே நிமிஷம் மாதாஜி. ஓம்காரா வந்து கிருஷ்ணாவோட எக்ஸலன்ஸ் நீங்க சொல்றாங்க இல்லையா, ஆனா இம்போசிஸ்லாம் வந்து ஓம் ஓம் சாட் பண்ணிட்டு அவங்க அது வந்து பிரம்மன் அந்த ஒளிவட்டம் தானே கன்க்ளூட் பண்றாங்க. அவங்க வீட்ல படுங்க அப்புறம் தான் ஒரு நிமிஷம். ஓம் வந்து இப்போ பிரபா எக்ஸ்பிரஷன் பண்ணி கிருஷ்ணாவோட ஃபுல் பர்சனாலிட்டி. ஆமாமா. ஆனா அந்த இம்போசிஸ்லாம் வந்து ஓம்காரா வந்து அந்த ஒளிவட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க இம்போஸ் ஆனதுல சொல்லல. ஒரு மாயாவதி இன்னொரு மாயாவதியை பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணன் நாராயணே அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் நாராயண் நானும் நாராயணன். அவங்க என்னவா அவங்க சொல்றதெல்லாம் தவறுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க தத்துவமசி தான் வந்து பெருசா சொல்லுவாங்க, நம்ம தான் அந்த ஆன்மீகம், நான் தான் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அவங்களுடைய இது. ஓகேவா? அதனால அந்த ஒளிவட்டம் இதெல்லாம் வந்து அவங்களை கிரியேட் பண்ண இதுதான் எல்லாமே. ஓம்ங்கிறது என்னது? ஓ வந்து அகாரா, அது கிருஷ்ணரை குறிக்கிறது. உகாரா ராதானை குறிக்கிறது. எம் வந்து மாகாரா ஜீவா குறிக்கிறது. ஓம். முடிஞ்சு சார்? ஓகே, ஹாசினி பாயிண்ட் சொல்லிடு. என்னன்னா வந்து இந்த மாதிரி மாயாவாதிஸ்டோடைய இதுதான் வந்து ஹோல் வேர்ல்டையும் பரவிக்குது. அவங்க இப்போ நான் ஏன் பிரபாத் வந்து பகவத்கீதா ஆசிட்டிஸ் சொன்னாங்கன்னா, ஏன்னா அது 500 இயர்ஸோட அதே மாதிரி பிரபாத் வந்து இது பண்ணதுனால அது வந்து பிரபாத் வந்து பகவத்கீதா ஆசிட்டிஸ் பேர் கொடுத்தார். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய மாயாவாதிஸ் வந்து நிறைய பகவத்கீதா செய்திருக்காங்க. ஆனால் இது மட்டும் தான் வந்து அத்தன்டிக்கான பகவத்கீதா. பிருந்தா மாதாஜி ஏதாவது சொல்ல வந்தீங்க? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி உங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. பௌதிக உலகத்துல இவ்வளவு சக்தி இருக்கின்ற போது ஆன்மீகத்துல எவ்வளவு இருக்கு என்று பிரபாதர் விளக்கமா கொடுத்துள்ளாரு. பகவத்கீதை வந்து பகவான் வந்து பக்தர் வந்து எந்த அளவு பகவானை புரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவு நம்ம பக்தியில எந்த அளவு முன்னேற்றம் அடைச்சு பகவானை புரிஞ்சிருக்குமோ அந்த அளவு நம்ம வந்து புரிய முடியும். பகவானை யாருன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும் நம்மளால. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி உங்க கொஸ்டின் என்ன? பிருந்தா மாதாஜி ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்ப லாஸ்டா சொன்னீங்கல்ல பிரபுஜி, பிரகாஷ் நந்தா சரஸ்வதி. ஆமா, அவங்க வந்து இப்ப பிரபா சொன்ன அந்த மாயாவாதிகள் அந்த இதை ஒத்துக்கிட்டாங்களா பிரபுஜி? எல்லாமே பகவான் தான். அதுதான் இப்ப எப்படி இந்த சாப்டர் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல இந்த ஸ்லோகம் 127 படிச்சோம் இல்லையா, இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 62வது ஸ்லோகத்துல பிரகாசானந்த சரஸ்வதி வராது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உள்ளவர் கிடையாது அவரு. சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்றார் பிரகாசானந்த சரஸ்வதி காசியில. அப்பதான் இதெல்லாம் நடக்குது. 62வது ஸ்லோகத்துல இருந்து இப்ப வந்து 135 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா. இது ஃபுல்லா சைத்தன்ய மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் அவங்களுடைய சிஷியர்கள் 10,000 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. யாரு? சைத்தன்ய மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஏன் மாயாவாத பாஷை வந்து கெடுதி அப்படிங்கிறது மாயாவாதிகளுக்கே எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு இப்ப கான்டெக்ஸ்ட்? அவங்க ஆனா இப்ப எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வரும். இப்ப இந்த சாப்டர் முடியும் போது வரும் பாருங்க, எல்லாருமே ஏத்துப்பாங்க. பிரகாஷ் சரஸ்வதியோட தேசபக்தி எல்லாரும் ஏத்துப்பாங்க. காசியே மாறிடும் கிருஷ்ணகாந்தி சார்.
தேங்க்யூ மேடம். சரோஜ் மேடம் நீங்க சொல்ல வந்தீங்க. அகாரம் உக்காரம் மகாரம் அதான் ஓம். அகாரம் வந்து சர்வலோக நாயகர், உக்காரம் ராதா தேவி, மகாரம் ஜீவா. இதுதான் இதுல ஒரு டவுட். இத சொல்லலாமா? இத சொல்லிட்டு நம்ம உச்சாரணம் பண்ணலாமா? ஓம் பண்ணலாம். ஓம் இது கிடையாது. ஓமுக்கு கிருஷ்ணன் வித்தியாசம் கிடையாது. அதான் பகவத்கீதையிலே சொல்றாரு இல்லையா? அது பண்ணலாம். ஓம் பண்ணலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சைதன்ய பிரபு அவங்களுக்கு வழக்கு கொடுக்குறாங்க. ஆமா, சைதன்ய மகாபிரபு தான் அந்த ஃபுல் சாப்டர் விளக்க கொடுத்துட்டு இருக்காரு. மாயாவதை பத்தி விளக்க கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாஷ் சர்சை ஓகேங்களா? சரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட். எல்ஏசி மாதாஜி நீங்க தான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. பிரபு, ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் அத்தனையிலுமே முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் தான் முக்கியமா விளக்கப்பட்டுள்ளார். அதனால நாம நம்மளுடைய மனதை எப்போதும் கிருஷ்ணரை பத்தியே நினைச்சு கிருஷ்ணருக்கே நமஸ்கரித்து கிருஷ்ணரையே வழிபடுவதில் நாம நம்மளுடைய வாழ்க்கையே இந்த ஓம் என் மந்திரத்தை சொல்லலாம். ஓம் என் மந்திரமும் ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரமும் ஓரளவுக்கு ஒத்து வரும். அந்த ஓம் என்ற மந்திரத்துல வந்து பகவானும் பக்தனையும் இணைக்கிற ராதாராணி. ஓம் ஓ பகவான் நம்ம பக்தர்கள், அது வந்து ராதாராணி. நம்ம பகவானையும் பக்தர்களையும் இணைக்கு ராதாராணி ஓம் என மந்திரத்துல வரும். ஆக்சுவலி இந்த மகாவாக்கியா மகாமந்திரம் தத்துவமசி பிரமேத்யம் இதெல்லாம் வந்து கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செப்பரேட்ல இருக்கும்போது இது அவங்க சொல்றாங்க இந்த பிரகதாரண்ய உபநிஷத்துல ஆத்மை வேதம் தானே சர்வம், ஆத்மீக சர்வமா அந்த மாதிரி ஒரு 2-3 இது சொல்றாங்க. ஒரு இதெல்லாம் வந்து மாயாவதிஸ் வந்து மகாவாக்கியான்னு சொல்றாங்க. சோ இது வந்து மகாவாக்கியம் கிடையாது. மகாவாக்கியங்கிறது வந்து மதர்ஜி சொன்ன மாதிரி ஓம்காரா அது ஹரே கிருஷ்ணா. அது ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத் அது கிருஷ்ணா குறிக்குது. பகவத்கீதாலே வந்திருதே பகவான் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றது எதுமே உபநிஷத்துல உள்ளதெல்லாம் ரெஃபர் பண்ணாங்க. ஆமா, தத்துவமசி தான் மெயினா சொல்லுவாங்க. சோஹம் சோஹம் சொல்லுவாங்க. தாசோஹம் அது தாசா ஆட்கள் சொல்லுவாங்க. வைஷ்ணவம் தாசோஹம் அந்த தத்துவமசி, அப்புறம் இந்த பிரம்மேதம் சர்வம் ஆத்மைவேதம் சர்வம் நேக நானாஸ்தி கிஞ்சனா இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. இது நாட் மகாவாக்கியம். உனக்கு பாயிண்ட் இருக்கா? ஓகே. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா வேதாங்க மந்திரம் ஸ்டார்ட் வித் ஓம்காரம். ஆனா இந்த ஓம்காரம் சொல்றது, அந்த மந்திரங்கள் சொல்றதுக்கு ஒரு இனிஷியேஷன் வேணும். ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம மந்திர சம்பிரதாயத்தில் வர சைத்தன்ய மகாபிரபு மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டதுனால இந்த பிரம்ம மந்திர மந்திரத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம சொல்றோம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மலையாவாசன் பிரபு மியூட்ல இருக்கீங்க. மலையாவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சங்கராச்சாரியர் போன்றவங்க நமக்கு தாராள விளக்கங்களை கொடுக்குறாங்க பிரபு. மாயாவாதிகள் சொல்லும் கருத்தினை நம்ம அறவே ஏற்கக்கூடாது. நமக்கு வந்து நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லும் கருத்தினை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே சரோஜா மாதாஜி. தேங்க்யூ. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மாயாவாதிகள் வந்து பெரிய அபராதம் செய்யறாங்க, பகவான் மேல பொறாமை கொள்றாங்க. அதனால ரொம்ப துன்பம் படணும், கஷ்டப்படணும். அடுத்த பிறவில வந்து அவங்க அசுர குலத்துலதான் பிறக்கணும். அதனால பகவான் திருவடியில சரணம் அடைந்தா இந்த துன்பத்தில இருந்து அவங்க மீண்டும் நல்ல இதை பெறலாம். கரெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய நடந்திருக்கு. பிரபா வாழ்க்கையில சந்திச்சுக்காரு அவர். அந்த மாயாவதி எல்லாம் படுத்த படுக்கையா கை காலெல்லாம் வழங்காம போயிடுச்சு அவருக்கு. அடுத்த பிறவிலையும் கஷ்டப்படுவான்னு பிரபா போட்டிருக்காரு. ஓகே. அவர் யாருங்கிறத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அவர் புக்கில் கூட அடிக்கடி சொல்லுவார். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு பாயிண்ட் என்ன? இந்த மாதிரி நம்ம வந்து மாயாவதிஸோட ஸ்பீச் வந்து கேட்கக்கூடாது. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தாலும் நம்மளோட ஹரே கிருஷ்ணா தானே அவங்க சொல்றாங்க, ராதாராணி தானே கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா கூப்பிடுறாங்க அப்படின்னாலும் வந்து நம்ம அவங்களோட பேச வந்து கேட்கக்கூடாது. போய் அந்த லக்ஷெல்லாம் வைக்கூடாது. மாயவாத பாஷ்ய சுனிலே ஹாய் சரவணாஸ். ஓகே. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். 35 வரையும் பார்த்துக்கணும். 36 பார்க்கணும். ஓகே. இப்போ இங்கே நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 11:30க்கு அவங்க எடுப்பாங்க. எல்லாம் கலந்துக்கலாம்.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கும் ஓம்கார மந்திரத்துக்கும் வேறுபாடு இல்லை. அதை ஜபிச்சாலும் அதே இது பலன் தான், சமமான பலன் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க பிரபுஜி. ஆமா கரெக்ட். பட் ஆனா இது வந்து கலியுகத்துக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம். ஓகே, ஹரே கிருஷ்ணா மந்திரம் நமக்கு முக்கியம் இப்போ கலியுகத்துக்கு. ஆமா, அது சைத்தன்ய மகாபிரபு ஸ்டார்ட் பண்ணனால இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஹரே கிருஷ்ணா. அப்ப எங்க ஹரே கிருஷ்ணா பிரபு, நாளைக்கு வீட்ல ஃபங்க்ஷன் வளைகாப்பு, நாளைக்கு கிளாஸ் அட்டன் முடியாது. லாஸ்ட் வீக் கூட நான் டிராவல்ல இருந்ததுனால கிளாஸ் அட்டன் பண்ணல பிரபு. பரவாயில்ல மாதாஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ மாதாஜி. நாளைக்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு காலையில. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க இருக்க வைஷ்ணவனும் ஆள் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாச்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்ப்பயேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.